சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று தகுதி இழப்பானதால் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் சென்னை சைதாப்பேட்டை இல்ல வாசலில் வைக்கப்பட்டிருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி என்ற பெயர் பலகை நீக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அமைச்சர் பொன்முடியினுடைய அந்த பதவி என்பது நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது அவரது வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சென்னை சைதாப்பேட்டை அருகில் இருக்கக்கூடிய சின்னமலையிலே அவரது இல்லம் இருக்கின்றது. அவரது இல்லத்திலே 2 புளோர்கள் இருக்கின்றது. அதிலே அவருடைய மகன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார். அதே போல இவரும் தரைதளத்திலே குடும்பத்தோடு வசித்து வருகின்றார். இந்த நிலையில வீட்டிற்கு வெளியில் கதவிற்கு அருகிலே இருவருடைய பெயர் பலகையும் இருக்கும். அதாவது மேலே அமைச்சர் பொன்முடி உயர்கல்வித்துறை என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அதற்கு கீழே கௌதம சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். நேற்றைய தினம் அவருடைய அந்த பதவி என்பது பறிக்கப்பட்ட நிலையில அதனைத் தொடர்ந்து அவரது வீட்டின் முன்பு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையும் அகற்றப்பட்டிருக்கிறது. அதாவது பொன்முடி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று பெயர் பலகைகளை குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த பெயர் பலகை தற்போது நீக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கௌதம சிகாமணி நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அவரது மகனின் பெயர் பலகை மட்டுமே இருக்கின்றது. ஏற்கனவே அவருடன் அந்த பாதுகாவலர்கள், எப்போதுமே அமைச்சர்களுக்கு PSOக்கள் இருப்பார்கள், 3 பேர் இருப்பார்கள். அவர்கள் ஷிப்ட் முறையிலே அவருடன் இருந்து பணியாற்றுவார்கள். அவர்கள் அமைச்சர் செல்லக்கூடிய இடங்களுக்கெல்லாம் உடன் செல்வார்கள். அவர்கள் திரும்ப பெறப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அமைச்சருக்கு ஒரு இனோவா வாகனம் புதிதாக வழங்கப்படும். அந்த இனோவா வாகனம் திரும்ப பெறப்பட்டது. அமைச்சருடைய வீடு என்ற காரணத்தினால் எப்போதும் தொடர்ந்து 20 காவலர்கள் ஷிப்ட் முறையிலே பணியாற்றி வருவார்கள். வீட்டு அதே போல அவர் செல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் உடன் செல்வார்கள். எனவே அந்த காவலர்களும் திரும்ப பெறப்பட்டார்கள். அமைச்சர் என்ற அடிப்படையில் அவருக்கு என்னென்ன மாதிரியான சலுகைகள் வழங்கப்படுமோ, என்ன மாதிரியான பாதுகாப்புகள் வழங்கப்படுமோ அவை அனைத்துமே திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அவரது வீட்டிற்கு வெளியில் இருந்த அமைச்சர் என்ற பெயர் பலகையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.